ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மாதந்தோறும் இந்த 7 மாதம் அளவும் நமக்கு வாக்கு பண்ணின தேவன், இந்த வருடத்தை குறித்து வாக்கு பண்ணின தேவன் அழகாய் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியாகவே இந்த ஆண்டை நமக்கு நடத்தி வருகிறார். இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டுடைய வாக்கு தத்தம் நம்ம இந்த மாதத்தில் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்போம் என்பதை இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவராகிய தேவன் 2 குடும்பத்தை சொல்லுகிறார். ஒன்று ராஜா குடும்பத்தை சொல்லுகிறார், இன்னொன்று அவருக்கென்று பணி செய்கிற ஆசாரிய குடும்பத்தை சொல்லுகிறார். இந்த 2 குடும்பத்தையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுகிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், தளர்ந்து போனவர்களாய், எல்லாம் முடிந்து போன சூழலிலே 24வது வசனம் அதை சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை வெறுத்து விட்டார், கர்த்தர் இனி நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இனி நமக்கு கிடைக்காது என்கிறதான மனநிலையில இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எல்லாம் முடிந்து போன நிலை என்று சொல்லி இனி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தையே காண முடியாது என்கிற ஒரு சூழலில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். 2 கோத்திரங்களாய், அதாவது 2 பகுதியாய் தெரிந்தெடுத்த ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்த நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீங்களும் நானும் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், ஆண்டவருக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட நமக்கு தான் இந்த ஆசீர்வாதம் சொல்லுகிறது. நான் இந்த மாதத்திலே உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி, எல்லாம் நிறைவடைந்த ஒரு நிலையில, எல்லாம் முடிந்து போச்சு, இனி இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இனிமே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் எங்களை பெருகச் செய்ய மாட்டார், கர்த்தருடைய கோபம் எங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லி நின்று போன நிலையில இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இனி அவ்வளவுதான், நம்முடைய ஆசீர்வாதமே இவ்வளவுதான், இதற்கு மேலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இனி இல்லை என்கிறதான நிலையிலே ஒருவேளை நாம் இருப்போமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். எப்படி வர்த்திக்க பண்ணுவாராம்? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் எப்படி ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினாரோ அப்படியே நம்மையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராம். 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாகவே பெரிய காரியமாகிய வர்த்திக்க பண்ணுகிற இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தெரிவார். எப்படி நடக்கும், எங்கிருந்து நடக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறவள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாகவே எப்படி நம்மை வர்த்திக்க பண்ணுவார் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை கட்டாயமாய் வர்த்திக்க பண்ணுவார். என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டில் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்ப்போம், வளர்ச்சியை பார்ப்போம், உயர்வை பார்ப்போம், மேன்மையை பார்ப்போம். கர்த்தருடைய வர்த்திக்க பண்ணுகிற இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மை நடத்தும். ஜெபிப்போமா? அன்பின் தெய்வமே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீர் எங்களை ரட்சித்து விளைக்கிரயம் செய்து ஆண்டவரே ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க செய்யுங்க ஆண்டவரே. வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதத்தை எப்படி ஆபிரகாம் பெற்றுக்கொண்டாரோ, தாவீது பெற்றுக்கொண்டாரோ, நாங்களும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். இந்த மாதம் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற மாதமாக இருக்கும். God bless you. God bless you.